Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா group D எக்ஸாம்கான எக்ஸ்பெக்டட் சயின்ஸ் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். டெய்லி வந்து ஒரு 50 क्वेश्चंस வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 50 क्वेश्चन வந்து பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். ஓகேவா? First question. உறைவினால் செய்யப்பட்ட வேலை இழக்கப்படவில்லை ஆனால் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. சோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டோம். ரெண்டு கல் எடுத்துட்டு ரெண்டையும் உரசுறோம்னு வெச்சுக்கோங்களேன். அங்க என்ன நடக்கும்? ஒரு ஆற்றல் வந்து உருவாகும். என்ன ஆற்றல்? வெப்ப ஆற்றலா தான் மாறும். ஓகேவா? சோ ரெண்டு கல்ல உரசும்போது என்ன வரும்? தீ தான் வரும். ஓகேவா? அதுதான் இதுல சொல்லிருக்காங்க. ஒரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி வீசப்படுகிறது. அது மேலே செல்லும் போது நிலையாற்றல் என்னாகும் மற்றும் இயக்க ஆற்றல் என்னாகும் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை மேல அப்படி நேரா செங்குத்தா வீசுறோம் அப்படின்னா அது மேல போகும்போது என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நிலையாற்றல் வந்து என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். இயக்க ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றல் வந்து குறையும். ஓகேவா? அடுத்து ஒரு பொருளானது அதன் கோள கண்ணாடியின் வளைவு மையத்தில் வைக்கப்படும் போது ஒரு குழிவான கண்ணாடி உருவாக்கும் பிம்பத்தின் நிலை. சோ அந்த பிம்பத்தோட நிலை வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைவு மையத்துல இருக்கும். ஓகேவா? இயற்கையில் தனியாக தோன்றுவதில்லை. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இயற்கையில எது வந்து தனியா தோன்றாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசை. ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாதான் இருக்கும். அப்படிதானே? விசை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸை நீங்க தான் கொடுக்கணும். சோ எது வந்து தனியா வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விசை வந்து தனியா இயற்கையில தோன்றாது. ஏதாவது ஒரு தூண்டலின் மூலமா மட்டும்தான் விசை வந்து தோன்றும். ஓகேவா? ஓகே. அடுத்து தாவர உண்ணிகள் டேஸ் ஜீரணிக்க ஒரு நீண்ட சிறுகுடலை பெற்றிருக்க வேண்டும். தாவர உண்ணிகள் வந்து ஜீரணிக்கிறதுக்கு ஒரு சிறுகுடலை வந்து பெற்றிருக்கும். அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலோஸ். ஓகேவா? நம் காதுகளில் டேஸ் ஒரு வகையான இணைத்திசு இருப்பதன் காரணமாக காதுகள் மடங்குகிறது. சோ காதை வந்து பாத்தீங்கன்னா மடக்கி பாத்தீங்கன்னா ஈஸியா மடங்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா காதுல வந்து குருத்தெலும்புகள் இருக்கிறதுனாலதான் அது வந்து ஈஸியா மடங்குது. ஓகேவா? 1100 வாட் சக்தி கொண்ட மோட்டார் இணைக்கப்படும் போது 220 வோல்ட் மின்னழுத்த வெளியீடு கொண்ட ஒரு ஜெனரேட்டரில் இருந்து பெறப்பட்ட மின்சாரத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல வந்து நமக்கு தெரியும் பவர் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு பவர் கிடைக்கும்? நமக்கு 1100 வாட் பவர் வந்து கிடைக்கும். ஓகேவா? மின் அழுத்தம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 220 வோல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மின்சாரம் மின்னோட்டம் வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு? கிடைக்கப்பட்ட மின்னோட்டத்தின் அளவு என்ன? மின்சாரத்தின் அளவு என்னன்னு தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ பவருக்கான ஃபார்முலா என்ன? P = V × I நமக்கு தெரியும். क्वेश्चनல சொல்லிட்டாங்க பவர் வந்து எவ்வளவு? 1100 வாட். சோ அதனால 1100 நான் போட்டுக்கிறேன். இதுல வந்து மின் அழுத்தம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 220 வோல்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால 220 × ஐங்கிறது மின்னோட்டம் மின்சாரம்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ எனக்கு I தான் வேணும். 1100 / 220. சோ போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 00 கட் ஆயிரும். 10. சோ 2 டைம்ஸ் போகும். திருப்பி 5. சோ 5 ஆம்பியர் மின்னோட்டம் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு கிடைக்கப்பட்ட மின்சாரத்தின் அளவு வந்து எவ்வளோ? 5 ஆம்பியர். ஓகேவா? சோ இது வந்து மறந்துடாதீங்க. பவரோட ஃபார்முலா வந்து V × I மின் அழுத்தம் × மின்னோட்டம். ஓகேவா? சோ பவரோட யூனிட் வந்து என்னது? வாட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரோட யூனிட் வந்து வாட். சோ மின் அழுத்தம் × மின்னோட்டம். ஓகேவா? டேஸ் ஒத்த உறுப்புகள் ஆகும். சோ ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்டோட பின் துடுப்பு மற்றும் திமிங்கலத்தின் சுக்கான். ஓகேவா? அசைவற்ற அல்லது ஓய்வு நிலையில் மாற்றத்தை தடுக்கும் ஒரு பொருளின் பண்பு. சோ அசைவே இல்லாம ஓய்வு நிலையில ஒரு பொருள் இருக்குன்னா இந்த மாற்றத்தை தடுக்கிறதுக்கான அந்த நேம் என்ன? அந்த பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 4வது காலத்திலும் 2வது குழுவிலும் இருக்கும் தனிமம். சோ 4வது காலம் 2வது குரூப்ல இருக்கக்கூடிய தனிமத்துக்கு எந்த தனிமம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம். ஓகேவா? பொட்டாசியத்தின் அணியன் 19 நிறையன் 39 எனில் நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோல புரோட்டான் எப்படி கண்டுபிடிக்கணும், நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. சோ இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க? பொட்டாசியத்தோட அணியன் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 19. நிறையன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 39. சோ நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இந்த நிறையன்கள் 39 மைனஸ் அணியன் ஒரு 19 இருக்கு. சோ 39 - 19 20. சோ அதுல உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20. சோடியம் சல்பேட் ஆனது பேரியம் குளோரைடுடன் வினைபுரியும் போது சோடியம் சல்பேட்ங்கிறது NaSO4 இது என்ன ஆகுதுன்னா பேரியம் குளோரைடு BaCl2 கூட வினைபுரியும் போது டேஸ் எதிர்வினை உண்டாகிறது. சோ இது ரெண்டும் வினைபுரிஞ்சிச்சுன்னா அந்த வினைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி எதிர்வினை. ஓகேவா? அடுத்து சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வினைபுரியும் போது இங்க இருக்கக்கூடிய சோடியமும் இங்க இருக்கக்கூடிய குளோரைடும் சேர்ந்து எனக்கு சோடியம் குளோரைடுன்னு கிடைக்கும். சோடியம் சல்பேட்
சோடியம் குளோரைடா மாறும், பிளஸ் பேரியம் சல்பேட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வினைக்கு பேர் தான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஓகேவா? அடுத்து சாற்று குழாய் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, இங்கிலீஷ்ல வந்து சைலம்னு சொல்லுவோம், தமிழ்ல வந்து சாற்று குழாய் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீரை கடத்தும் முக்கிய செல்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள்ல பொதுவாகவே சைலத்தோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரை கடத்தக்கூடிய வேலையை பார்க்கறது அப்படின்னு தான் சைலத்தோட வேலையே. ஓகேவா? ஃப்ளோயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோயம் வந்து உணவை கடத்தும். ஓகேவா? சைலம் வந்து நீரை கடத்தும், ஃப்ளோயம் வந்து உணவை கடத்தும். டேஸ் செல் பிளவை உருவாக்குகிறது. சைட்டோகைனின் திசுவரை பிரிவுன்னு சொல்லுவாங்க. சைட்டோகைனின் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் பிளப்புகளை வந்து உருவாக்கும். படிகாரம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை உப்பு. ஓகேவா? டேஸ் இனப்பெருக்கத்தை ஒத்தது அல்ல. ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது இனப்பெருக்கம் கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, மீளுருவாக்கம், பலப்பிளவு, அரும்புதல், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? பலப்பிளவு, பிளவு, அரும்புதல். ஸோ இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இனப்பெருக்கத்துல உள்ள முறைகள். ஓகேவா? இந்த மீளுருவாக்கம் மட்டும் இனப்பெருக்கத்தை சேர்ந்தது கிடையாது. ஈத்தேனில் இருக்கும் ஒவ்வொரு கார்பன் அணுவும் பின்வருமாறு பிணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஈத்தேனில் உள்ள ஒவ்வொரு கார்பன் அணுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அணுக்களாக பிணைக்கப்பட்டிருக்கும். 25 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருளானது சீரான முடுக்கத்தில் 8 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் நகர்கிறது. இதன் உடலில் செலுத்தும் விசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விசைக்கான ஃபார்முலா என்ன? F=force, F=m×a. ஓகேவா? ஸோ F= எனக்கு நிறை வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க, எடை வந்து 25 கிலோ. ஸோ 25. புவியீர்ப்பு முடுக்கம் வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க, முடுக்கம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர்/செகண்ட். புவியீர்ப்பு முடுக்கம் இல்ல, முடுக்கம். ஓகேவா? ஆக்சிலரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர்/செகண்ட். ஸோ 8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 8×5 40, 16 4 20. ஸோ 200 நியூட்டன். ஸோ செலுத்தக்கூடிய விசை வந்து எவ்வளோ, 200 நியூட்டன். ஓகேவா? உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது விசையோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கணும். F=m×a. ஓகேவா? டேஸ் ஒரு கார உலோகம். கார உலோகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் வந்து ஒரு கார உலோகம். ஒரு லென்ஸின் குவிய தூரம் 50 சென்டிமீட்டர் எனில் இதன் ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்ஸோட குவிய தூரம் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. லென்ஸோட குவிய தூரம் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பவர் ஆஃப் த லென்ஸ், லென்ஸோட பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பவர் ஆஃப் லென்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பவர் ஆஃப் லென்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா 1/f. ஸோ எப்போ 1/f சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குவிய தூரம் வந்து எனக்கு மீட்டர்ல கொடுத்துருக்கணும். ஓகேவா? மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து 1/f. அதே இந்த குவிய தூரம் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாத்திக்கணும். ஸோ குவிய தூரத்துக்கான ஃபார்முலா P=1/f தான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது மீட்டர்ல கொடுத்துருந்தா. சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால என்ன பண்ணணும், மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா மாத்தனா என்ன பண்ணணும், மீட்டர் டு சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு 100/f சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது மீட்டர்ல இருக்கு, நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், சென்டிமீட்டரா மாத்திருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணணும், நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ P= எனக்கு இது இந்த Fங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த், அதாவது குவிய தூரம். குவிய தூரம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50 சென்டிமீட்டர். ஸோ 100/50 என்ன கிடைக்கும், எனக்கு 2 கிடைக்கும். ஸோ பவர் ஆஃப் லென்ஸுக்கான யூனிட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாப்டர். ஸோ 2 டயாப்டர். ஓகேவா? ஸோ பவர் ஆஃப் லென்ஸுக்கான ஃபார்முலா என்ன, 1/f. இந்த எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1/fன்னு போட்டு டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா ×100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இன்னொன்று என்ன படிச்சோம், பவர் ஆஃப் லென்ஸுக்கான ஃபார்முலா வந்து என்ன, டயாப்டர். ஓகேவா? டயாப்டர் தான் பவர் ஆஃப் லென்ஸ். ஓகேவா? லென்ஸோட ஆற்றலுக்கான யூனிட். நவீன தனிம வரிசை அட்டவணையில் காலங்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றில் லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள் உள்ளன. ஸோ எந்த காலத்துல லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு இருக்குன்னா காலம் 6 மற்றும் 7ல இருக்குது. 6ல இருக்குது லாந்தனைடு, 7ல இருக்குது ஆக்டினைடு. ஓகேவா? டேஸில் உயிரணுக்களுக்கு இடையே பெரிய இடைவெளிகள் காணப்படுமாறு செல்கள் தளர்வாக பொதியப்பட்டுள்ளன. ஸோ உயிரணுக்களுக்கு இடையே பெரிய இடைவெளிகள், ஒரு கேப் இருக்க மாதிரி இருக்கும் உயிரணுக்களுக்கு இடையில. ஓகேவா? ஸோ அது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரன் கைமால. 10 கிலோகிராம் நிறை கொண்ட மிதிவண்டி 20 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் நகர்கிறது எனில் மிதிவண்டியின் இயக்க ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். இது வரைக்கும் ஒரு 4-5 வீடியோ போட்டாச்சு. 4-5 வீடியோல டெய்லி இயக்க ஆற்றலை பத்தி ஒரு சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன, 12 mv². ஓகேவா? 12 எனக்கு நிறை வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 10 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10 திசை வேகம் வந்து எவ்வளோ, அதாவது வேகம் எவ்வளோ வேகத்துல நகருது, 20 மீட்டர்/செகண்ட். ஸோ 20 × 20. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் போகும், 10 டைம்ஸ் போகும். 1 2 10 2 20. ஸோ 2000.
ஸோ 2000 அதோட யூனிட் என்ன ஜூல் ஓகேவா. இயக்காற்றலுக்கான யூனிட் வந்து என்னது ஜூல். இயக்காற்றலுக்கான ஃபார்முலா என்னது half mv². ஓகேவா. மறக்காதீங்க, இதை வந்து டைரக்டா இயக்காற்றல் என்னன்னு கேட்கலாம், இதுல இருந்து ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம், இல்ல சப்போஸ் இயக்காற்றல் நிறை மட்டும் கண்டுபிடிக்க மாதிரி கேட்கலாம், இல்லைன்னா அதோட திசை வேகம் அதோட வேகம் மட்டும் கண்டுபிடிக்க மாதிரி கேட்கலாம். ஓகேவா. இயக்காற்றலுக்கான யூனிட் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த ஒரு இதுல இருந்தே இந்த இயக்காற்றலுக்கான ஃபார்முலால இருந்தே ஒரு 5 கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஒரு பொருளின் மீது இரு சம விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படும் போது பொருள் மீது செயல்படும் நிகர விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 விசை வந்து இப்படி செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு விசை, இந்த பக்கம் ஒரு விசை வருது. அப்போ பொருள் மீது செயல்படும் நிகர விசை வந்து எவ்வளவு ஆகும்? பிளஸ் இது மைனஸ். ஸோ நிகர விசை எனக்கு 0 ஆயிரும். பூமியின் நிறை வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பூமியின் நிறை வந்து 6 × 10⁻24 கிலோ. ஓகேவா. பின்வருவனவற்றில் எது கண்ணாடியின் மேல்பரப்பில் விழுந்தால் பிரதிபலிக்கும்? ஸோ கண்ணாடியோட மேல்பரப்புல எது விழுந்தா பிரதிபலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவம். ஓகேவா. லித்தியம் நைட்ரேட்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா என்ன? Li3n. ஸோ லித்தியம் நைட்ரேட். ஓகேவா. நைட்ரஜனோட இணைதிறன் வந்து 3. ஓகேவா. ஸோ லித்தியம் நைட்ரேட், நைட்ரஜனோட இணைதிறன் 3ங்கிறதுனால இங்க 3 போட்டிருக்காங்க. டேஸ் மின்சார விளக்குகளில் இருக்கும் மின்னிலைகளை உருவாக்க பயன்படுகிறது. இந்த கொஸ்டின் இதோட நம்ம 3வது தடவை டிஸ்கஸ் பண்றோம். ஸோ நம்ம வீட்டில் உள்ள பல்ப்ல எல்லாம் இருக்க ஒரு இலை மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் மின்னிலைகள். ஓகேவா. மாறுபட்ட இணைதிறன் டேஸால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு எதால மாறுபட்ட இணைதிறன் வந்து வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்று நிலை தனிமங்களால. வாழ்க்கையானது எளிய வடிவில் இருந்து அதிக கடினமானதாக எப்படி படிப்படியாக உருவானது என்பதை டேஸ் பரிமாண கோட்பாடு நமக்கு சொல்கிறது. ஸோ இது வந்து யார் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொன்னாரு. சார்லஸ் டார்வின் வந்து பரிணாமவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. ஓகேவா. இது டார்வின் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சதுனால அது வந்து டார்வின் வந்து இதை கண்டுபிடிச்சதுனால இது பேர் வந்து டார்வின் கோட்பாடு. ஓகேவா. பரிணாமவியலின் தந்தை வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். ஓகேவா. மரபியலின் தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெண்டல், கிரிகோர் மெண்டல். ஓகேவா. அடுத்து தனிமம் டேஸ் தனிமம் முழுமையாக நிரப்பப்பட்ட 2 சுற்றுப்பாதைகளை கொண்டுள்ளது. ஸோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நியான்ல தான். ஸோ இதுலதான் 2 சுற்றுப்பாதைகள் இருக்கும். பின்வரும் விளைவுகளில் எது மின்சாரத்தை உற்பத்தி செய்யாது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல எது வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருக்க விளைவு. வெள்ளை பாஸ்பரஸ் எதில் சேமிக்கப்படுகிறது? வெள்ளை பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸை எதுல வந்து சேமிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல. டேஸின் மெல்லிய உயிரணு சுவர்களுடன் தொடர்புள்ள சாதாரண செல்களும் உள்ளது. டேஸின் மெல்லிய உயிரணு சுவர்களுடன் தொடர்புள்ள சாதாரண செல்களும் உள்ளது. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரன்கைமாவோட உயிரணு. ஓகேவா. மின்தடையின் அலகு வந்து SI அலகு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட்². ஓகேவா. அடுத்து பின்வருவனற்றுள் எதற்கு அலகு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லென்ஸ் பவருக்கு பவர் ஆஃப் லென்ஸுக்கு அலகு உண்டு. இப்போதான் நம்ம பார்த்தோம் என்ன டயாப்டர். பவர் ஆஃப் லென்ஸ் பவர். ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்லையும் கேட்பாங்க பவர் ஆஃப் லென்ஸை லென்ஸ் பவர்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. அடுத்து குவிய தூரத்துக்கும் அலகு உண்டு அப்படிதானே மீட்டர்ல வரும். பவர் ஆஃப் அகாமடேஷன் இதுக்கும் அலகு உண்டு. ஸோ எதுக்கு அலகு கிடையாதுன்னா உருப்பெருக்கத்துக்கு மட்டும் அலகு கிடையாது, யூனிட் கிடையாது. ஓகேவா. உருப்பெருக்கத்துக்கு யூனிட் கிடையாது. இந்த கொஸ்டின்ல நவீன கால அட்டவணையில் 2,8,8,2 என்ற மின்னணு கட்டமைப்பு உள்ள ஒரு தனிமம் எது எந்த காலத்துல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2,8,8,2ங்கிறது எந்த தனிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம். ஓகேவா. ஸோ இது எந்த காலத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது காலத்துல இருக்கும். ஓகேவா. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா கிடைக்கிறது தான் கால்சியத்தோட அணியன். என்ன வரும்? 10, 18, 20. ஸோ கால்சியத்தோட அணியன் வந்து என்னது? 20. ஸோ கால்சியம் அணியன் வந்து 20 இந்த மாதிரி இருக்கும் கால்சியத்தோட அமைப்பு வந்து. ஸோ இதில் உள்ள புரோட்டான்களோட எண்ணிக்கை நியூட்ரான்களோட எண்ணிக்கையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். புரோட்டான்ங்கிறது இந்த இதுதான் புரோட்டான் = 20. நியூட்ரான்ங்கிறது என்னது? இந்த அணியனுக்கும் இந்த நிறை எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா. ஸோ 40 - 20 நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த 2,8,8,2ங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். அதோட அணியன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. இது எந்த குரூப்ல இருக்கும் எந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது காலத்தில் இருக்கும். ஒரு பொருளை ஆற்றலாகவும் மற்றும் ஆற்றலை பொருளாகவும் மாற்ற முடியும் என்று கண்டுபிடித்தவர். ஸோ பொருளை ஆற்றலாகவும் ஆற்றலை பொருளாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
ஓம் விதி என்பது டேஸுக்கும் டேஸுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கும். ஸோ ஓம் விதிங்கிறது எதுக்குள்ள தொடர்பை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் வேறுபாடுக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கும். ஓகேவா? ஸோ V = IR இதுதான் ஓம்ஸ் லா. இதை எப்படினாலும் நாம எழுதிக்கலாம். V = IRங்கிறது தான் ஓம்ஸ் லா. I = V/Rன்னு மாத்திக்கலாம். R = V/I. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த क्वेश्चनல ஒரு குறிப்பிட்ட குடும்பம் 5 நாட்களில் 100 அலகுகளை பயன்படுத்தி இருக்கிறது. இது ஜூலுக்கு மாற்றப்பட்டால், அதாவது ஒரு ஃபேமிலியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 யூனிட் கரண்ட் எரிச்சிருக்காங்க. ஓகேவா? 100 யூனிட் கரண்ட்டை வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஜூலுக்கு மாத்தணும். ஜூலுக்கு மாத்தினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட் அவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். 1 கிலோவாட் அவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 1 கிலோவாட் அவருக்கு எவ்வளோங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன். ஸோ 1 கிலோவாட் அவரை வந்து ஜூலுக்கு மாற்றணும்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 லட்சம் ஜூல் கிடைக்கும் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். ஸோ இந்த 36 லட்சம்ங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 100 கிலோவாட் அவரை வந்து எனக்கு வந்து என்னதான் மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலுக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட் அவரை வந்து உங்களுக்கு ஜூலுக்கு மாற்றி காட்டுறேன். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் 1 கிலோவாட் அவர் = 36 லட்சம் ஜூல்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டா இருக்கு. ஸோ கிலோவாட்டை ஃபர்ஸ்ட் வாட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ 1 கிலோவாட்டை வாட்டுக்கு மாற்றினா என்ன பண்ணும்? 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1 × 1000 எனக்கு என்ன கிடைக்கும்? 1000. ஸோ ஹவர்ஸ்ல இருக்கு. ஹவர்ஸ்ல இருக்கிறத நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா செகண்ட்ஸுக்கு மாற்றிக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செகண்ட் வரும்? 3600 செகண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2ஐயும் மல்டிப்ளை பண்ணேன்னா 36 லட்சம் ஜூல் கிடைக்கும். அப்படிதானே? இங்க ஒரு 2 0 இருக்கு, இங்க ஒரு 3 0 இருக்கு. அப்போ 1 கிலோவாட் அவர் வந்து எதுக்கு ஈக்குவல்? எனக்கு 36 லட்சம் ஜூலுக்கு வந்து ஈக்குவல். இந்த 36 லட்சத்தை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 3.6 × 10⁻256 10⁻6 ஜூல்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட் அவரை மாத்தணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3.6 × 10⁻6 ஜூல். இதை வந்து சில பேர் படிச்சிருப்பீங்க, அப்படி நம்பர்ஸாவே படிச்சிருப்பீங்க. 1 கிலோவாட் அவர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.6 × 10⁻6 ஜூலுக்கு ஈக்குவலா இருக்கும். நானும் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படி வந்தது நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க 1 கிலோவாட் அவர் வந்து 3.6 × 10⁻6 ஜூலுக்கு ஈக்குவலா இருக்கும். இது ஜென்ரலாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? தெரியலனா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி வருங்கிறது. ஸோ இது 1 கிலோவாட் அவர். எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 100 கிலோவாட் அவர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 கிலோவாட் அவர் 3.6 × 10⁻6னா 100 கிலோவாட் அவர் எவ்வளோ இருக்கும்? 100 × 3.6 × 10⁻6 இருக்கும். ஸோ இப்போ 3.6 இங்க ஒரு 2 0 இருக்கா? ஸோ 10⁻6 ஆல்ரெடி இங்க ஒரு 2 0 இருக்கு. அப்போ +2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 10⁻8 ஜூல்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ 100 யூனிட்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 3.6 × 10⁻8 ஜூலுக்கு ஈக்குவல். இந்த 2 0 ஆட் பண்ணேன்னு புரியுதா? 100 வந்து எப்படி எழுதலாம்? 10⁻2ன்னு எழுதலாம். ஆல்ரெடி இங்க 10⁻6ன்னு ஒன்று இருக்கு. அப்படிதானே? 3.6 × 10⁻6ன்னு ஒன்று இருக்கு. ஸோ 10⁻6 × 10⁻2 இருக்கும். ஸோ அடிமானங்கள் ரெண்டும் சமமா இருக்கும்போது அடுக்குகளை வந்து நாம கூட்டணும். ஸோ 10⁻8ன்னு கிடைக்கும். புரியுதா? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க பார்த்தோன்னே இந்த பிசிக்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு வந்து 1 கிலோவாட் அவரோட மதிப்பு வந்து தெரியும். என்ன தெரியும்? 3.6 × 10⁻6 ஜூல்னு தெரியும். எனக்கு 100 யூனிட்டுக்கு தான் வேணும். அப்போ 100 கிலோவாட் அவருக்கு தான் வேணும். அப்போ எனக்கு என்ன வேணும்? × 100 போடுவேன். 100ங்கிறது × 10⁻2. அப்போ இங்க ஒரு 6 இங்க ஒரு 2. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 3.6 × 10⁻8 ஜூல்னு கிடைக்கும். இவ்வளவுதான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? 1 கிலோவாட் அவர் வந்து எப்படி ஜூலுக்கு மாத்தணுங்கிறத புரியணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரியுதா? டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? CaCO3 கால்சியம் கார்பனேட் அதை வெப்பப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? கால்சியம் ஆக்சைடு பிளஸ் இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கால்சியம் கார்பனேட் இருக்கு எனக்கு. இதை நான் வெப்பப்படுத்துவேன். சூடுபடுத்துறதுக்கு இதுதான் சிம்பல். ஓகேவா? இதை வெப்பப்படுத்தும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு போயிருச்சு. கால்சியம் ஆக்சைடு இதுல இருந்து கால்சியமும் போயிருச்சு. இங்க இருந்து ஒரு ஆக்சிஜனும் போயிருச்சு. ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கு? ஒரு C இருக்கு. இங்க 3 ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன் இங்க வந்துருச்சு. ரிமைனிங் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. CO2. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? CO2 கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதணும். ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல தான் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு ஆல்ரெடி இதுல இருந்து ஒரு CA வந்துருச்சு, இதுல இருந்து ஒரு O வந்துருச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? CO2 மட்டும் இருக்கு. ஸோ அந்த CO2. ஸோ இது CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது வாயுவா அப்படி வெளியில போயிடும். ஓகேவா? அப்போ X வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? CO2. ஸோ X is equal to CO2. மின்னோட்டத்தோட அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின். ஆம்பியர்.
சோடியம் கார்பனேட்டோட வேதி வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க, இதுவும் தெரிஞ்சதுதான், Na2CO3. ஓகேவா, சோடியம் கார்பனேட்டோட வேதி வாய்ப்பாடு. கெமிக்கல் ஃபார்முலா, சிப்ஸ் ஆக்சிஜனேற்றம் ஆகாமல் தடுக்க டேஸ் வாயு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஜிப்சம் வந்து ஆக்சிஜனேற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு எந்த வாயு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வாயு வந்து யூஸ் ஆகுது. டேஸ் நீர்த்த HCl அமிலத்துடன் எதிர்வினை புரியாது. காப்பர் வந்து நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்வினை வந்து புரியாது. ஒரு கூலி 11 கிலோ, இந்த கொஸ்டின் நம்ம இதோட 4வது தடவை டிஸ்கஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு கூலி 11 கிலோ லக்கேஜை தரைமட்டத்தில் இருந்து தூக்குகிறார், மேலும் அதை தரையிலிருந்து 1.5 மீட்டர் உயரம் தலை மேலே வைக்கிறார். லக்கேஜில் அவர் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செய்யப்பட்ட வேலைன்னா என்னது, ஒர்க் டன்னு சொல்லியிருக்கேன். செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்முலா என்னது, mgh. எம்ங்கிறது நிறை, ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம், ஹச்ங்கிறது உயரம். ஓகேவா, ஸோ இது வந்து புவியீர்ப்பு முடுக்கத்தால் செய்யப்பட்ட வேலை. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எம்ங்கிறது நிறை, நிறை வந்து எவ்வளோ, 11 கிலோ. ஸோ 11 இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, இந்த 10 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருந்தாங்கன்னா 10ன்னு எடுத்துக்கோங்க, கொடுக்கலன்னா 9.8ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ 10ன்னு போட்டாச்சு. அடுத்து ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11 கிலோ கொடுத்துருக்காங்க. சாரி, ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5ன்னு நான் போட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு 11 × 15 இருக்கும். ஸோ 11 15 எவ்வளோ, 165 ஜூல். ஓகேவா, என்ன மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 5 5 5 1 6 165 ஜூல். ஸோ அப்போ செய்யப்பட்ட வேலை வந்து எவ்வளோ, 165 ஜூல். ஸோ மறந்துடாதீங்க, நிலையாற்றலையும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், mgh தான் யூஸ் பண்ணுவோம். செய்யப்பட்ட வேலைக்கும் ஃபார்முலா வந்து mgh தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஆற்றல் தான் நடக்கு. ஓகேவா, ஒரு வேலைங்கிறதும் ஒரு ஆற்றல் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். ஓகேவா, ஆற்றலின் அலகு என்ன, ஜூல். ஓகேவா, ஸோ மறந்துடாதீங்க, செய்யப்பட்ட வேலைங்கிறது mgh, ஸோ வேலைக்கான அளவும் ஜூல் தான். பெண்ணுறுப்பு டேஸுடன் இணைந்துள்ளது. ஸோ பெண்ணுறுப்பு வந்து எது கூட இணைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் கூட இணைந்திருக்கும். ஒரு பொருளின் மேல் நிகழ்த்திய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் திணிவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் மேலே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா திணிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அதுதான் பொருளின் திணிவு. பின்வரும் சேர்மங்களில் எதன் செயல்திறன் குறைவு, ஒரு 4 சேர்மம் கொடுத்துருந்தாங்க, பியூட்டைன், ப்ரொப்பைன், பென்டைன் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ அதில் எதோட திறன் குறைவுன்னு கேட்டிருந்தாங்க. எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைன். ஆப்ஷனில் என்ன இருக்கும்னா பியூட்டைன், ப்ரொப்பைன், பென்டைன் அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் எது நாம சூஸ் பண்ணணும். மனித இனங்களில் பெண்களுக்கு டேஸ் பாலின குரோமோசோம்கள் இருக்கும். ஸோ பெண்கள்னா என்ன குரோமோசோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XX இருந்தால் அது வந்து பெண். ஸோ XX குரோமோசோம் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. XY இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வானொலி, தொலைபேசி, தந்தி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவற்றின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடித்தளமாக ஒரு பேசிக் இது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸுங்கிறவர் தான் கொண்டு வந்தார். அதிர்வெண்ணின் அலகு கூட ஹெட்ஸ் தான், அதை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெட்ஸ். ஸோ உங்களுக்கு இதை ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஹெட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளின் நிறை 20 கிலோகிராம் எனில் புவியில் அதன் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நேரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொருளோட நிறை வந்து 20 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி, நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 10 மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 20 × 10 200 நியூட்டன். ஸோ நிறை கொடுத்துட்டு எடையும் கேட்பாங்க, எடை கொடுத்துட்டு நிறையும் கேட்பாங்க. ஸோ எது கேட்டாலும் சால்வ் பண்ணுற மாதிரி ரெடியாக இருந்துக்கோங்க. தேனி கொட்டினால் சிகிச்சை அளிக்க டேஸ் பயன்படுகிறது. ஸோ தேனி கொட்டிருச்சுன்னா சமையல் சோடா வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு மருந்தா. டேஸ் ஒரு அணுவின் ஒரு துணை அணு துகள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுலையும் நிறையா ஜெனான், நியான் அந்த மாதிரி வாயுக்கள் கொடுத்துட்டு எது வந்து துணை அணுத்துகள் அல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜெனான் வந்து ஒரு துணை அணுத்துகள் அல்ல. மனிதர்களில் நஞ்சுக்கொடி திசுக்களால் செய்யப்படும் வேலை. ஸோ இந்த நஞ்சுக்கொடி திசுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு தான் அந்த நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு போகும், அந்த நஞ்சுக்கொடி வழியாக தான் போகும். அந்த அம்மா வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த நஞ்சுக்கொடி வழியாக தான் போகும். அது மாதிரி ஒரு கழிவு பொருள் ஏதாவது குழந்தைகிட்ட இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அந்த நஞ்சுக்கொடி தான் யூஸ் ஆகும். ஓகேவா, அந்த ஒரே இதில் தான் சாப்பாடும் போகுது, கழிவு பொருட்களும் அது வழியாக தான் வெளியேற்றுதாங்க. ஓகேவா, இந்த நஞ்சுக்கொடிங்கிறது தாயையும் சேயையும் ஒன்றா இணைக்கக்கூடியது. ஓகேவா, மனிதர்களில் தொப்புள் கொடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவிலிருந்து கழிவு பொருட்களை நீக்க, கருவுக்கு ஊட்டச்சத்து அளிக்க. ஸோ அது வழியாக தான் குழந்தைக்கு சாப்பாடு போகும். கருங்கிறது அந்த குழந்தையை தான் கரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். ஜெர்மனியம், ஆர்சனிக், செலினியம் மற்றும் புரோமின் டேஸ் சுற்றுவட்ட பாதைகளை கொண்டிருக்கும். ஸோ இது எல்லாமே எத்தனை சுற்றுவட்ட பாதைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4 சுற்றுவட்ட பாதைகளை கொண்டிருக்கும். உலோகத்தில் உள்ள பண்புகளில் எது உலோகத்தாள்களை உருவாக்க பயன்படுகிறது? ஸோ உலோகத்தாள்களை உருவாக்க எது பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலோகத்தில் உள்ள தகடாகக்கூடிய பண்பு, இந்த பண்பு தான் உலோகத்தாள்களை உருவாக்க பயன்படுகிறது. ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிப்பது டேஷ் செல்கள் மூலம் கண்டறியப்படுகிறது. ஸோ எந்த செல்களை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணைய செல்களை வச்சு தான் பிளட்ல வந்து சுகரோட லெவல் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. எதில் உடலின் எடை அதிகபட்சம்? இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க துருவ பகுதியில் இருக்கீங்களா, இல்லை பூமத்திய ரேகையிலையா, மித வெப்பமண்டல பகுதியிலையா, வெப்பமண்டல பகுதியிலையா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல நீங்க நிற்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 இடத்துல வச்சு வெயிட் பார்க்கீங்க. இந்த இடத்துல இந்த 4 இடத்துல வச்சு நீங்க வெயிட் பார்க்கும்போது எந்த இடத்துல உங்களோட வெயிட் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவ பகுதியில வச்சு நீங்க பார்த்த இடம் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் இது நம்ம சின்ன வயசுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருப்போம். ஒரு டம்ளர் மீது ஒரு அட்டை வைத்து விரலால் வேகமாக இழுக்கும் போது அதன் மீது உள்ள நாணயம் டம்ளரில் விழுகிறது. பின்வருவற்றில் எந்த விதி வந்து அதுல யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமை விதி தான் அதுல வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? வீட்டுல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்னாலும் பண்ணி பாருங்க. இந்த இது நம்ம ஸ்கூல் டைம்லேயே பண்ணி பார்த்துருப்போம். ஒரு டம்ளரில் வந்து அட்டையை வச்சுட்டு விரலால் லைட்டாக இழுக்கும் போது ஒரு காயின் வச்சுருப்போம். அந்த காயின் வந்து டம்ளருக்குள்ளே விழுந்துடும். ஸோ வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய விதி என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமை விதி. அணுவில் ஒரு புரோட்டானில் ஒரு நியூட்ரான் விளைவிக்கும் சக்தி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு விசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நபர் தரையிலிருந்து 20 கிலோ பொருளை எடுத்து தரையின் மேலிருந்து 2 மீட்டர் அளவில் தலையின் மேல் வைக்கிறார். அவர் செய்த வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி. இப்பதான் இதே கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா என்ன? mgh. ஸோ இதில் நிறை வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 20 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து எவ்வளோ மீட்டர் வைக்காரு? 2 மீட்டர். ஸோ அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா வர்றது ஆன்சர். ஸோ 400 ஜூல் தான் செய்யப்பட்ட வேலை. ஓகேவா? ஒரு நபர் 2 நொடிகளில் 1000 ஜூல் வேலையை செய்கிறார். அவரோட சக்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நொடியில செய்யறாரா? ஸோ அதனால 1000 டிவைடட் பை 2 அவரோட சக்தி வந்து எவ்வளோ? 500 வாட். ஓகேவா? அடுத்து லென்ஸ் தயாரிக்க எது பயன்படுத்த முடியாது? ஸோ கண்ணாடி வச்சு லென்ஸ் தயாரிக்கலாம், பிளாஸ்டிக் வச்சும் லென்ஸ் தயாரிக்கலாம், நீர் வச்சும் தயாரிக்கலாம். ஆனால் மண் வச்சு லென்ஸ் தயாரிக்க முடியாது. மீனினத்தின் பண்புகள். ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது மீனினத்தின் பண்புகள் கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல எதெல்லாம் மீனினத்தின் பண்புகள் பாருங்க. அது வந்து செவில்கள் மூலமா தான் மூச்சு விடும். அப்படிதானே? எலும்பு அல்லது குருத்தெலும்பு என்ற உள்ளெலும்புகள் இருக்கும். அதுக்கு வெளித்தோல் செதில்கள் இருக்கும். எந்த திசு தாவரத்தை கடினமாகவும் விரைப்பாகவும் செய்கிறது? ஸோ தாவரத்தை எது வந்து கடினமாகவும் விரைப்பாகவும் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமாஸ் திசு. மீன்களின் இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அறைகள் இருக்கும். அடுத்த தடவை ஃபிஷ் சாப்பிடும்போது வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதோட இதயத்தில் வந்து 2 அறை இருக்கும், 2 அறைகள் இருக்கும். pHல் 7க்கும் குறைவாக நீரை கொண்டிருக்கும் ஒரு உப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு. ஒரு தனிமத்தில் ஒரு ஐசோடோப்புவின் பொருண்மை எண்ணிக்கை 298. அதன் கருவில் 189 நியூட்ரான்கள் இருந்தால் அதோட அணியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அணியன் என்ன? 298 மைனஸ் 189 போட்டோம்னா அணியன் வந்து கிடைச்சிரும். ப்ரீவியஸாகவே இந்த கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 18ல் 9 போனால் 9. திருப்பி என்ன இருக்கும்? 8 மைனஸ் 8 0. ஸோ 109. ஸோ அப்போ அதோட அணியன் வந்து என்ன? 109. ஓகேவா? விலங்குகளில் மிகப்பெரிய குழுவுக்கு பேர் என்ன பேர்? விலங்குகளோட ஒரு மிகப்பெரிய குரூப்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ரபூடா. இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டினை பற்றி. லந்தனத்தின் அணியன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. நியூட்ரல் லிட்மஸ் கரைசலின் நிறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பா இருக்கும். உலோகவியலின் செயல்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதுக்கள்ல இருந்து உலோகங்களை பிரித்தெடுத்தல் பேரு தான் அந்த உலோகவியல். ஓகேவா? உலோகவியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதுக்கள்ல இருந்து உலோகங்களை பிரிச்சு எடுக்குது. விலங்குகளின் வகுப்பு டேஸ் என்பது சூடான ரத்தம் விலங்குகள் வகை ஆகும். ஸோ எந்த வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்பன வகுப்பு. சைக்கோட் உருவாவதில் ஏற்படும் முடிவு. ஸோ சைக்கோட்னா கடைசி கட்டம் தான் சைக்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கோட் வந்து என்ன முடிவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தரித்தல் வந்து உருவாகும். டேஸ் என்பது சுத்தமான பொருள். ஸோ மீத்தேன் வந்து ஒரு சுத்தமான பொருள். மீத்தேனோட வாய்ப்பாடு CH4. கேல்வனோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் திசையை அறிய யூஸ் ஆகுது, பயன்படுகிறது. மெக்னீசியத்தோட அணியன் வந்து 12. அதில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,8,2 இந்த மாதிரி பிரிப்போம். அணியன் 12னா 2,8,2. ஸோ அதில் உள்ள வேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2. மனித செரிமான அமைப்பில் பித்த நீரை சுரக்க செய்வது. ஸோ கல்லீரல் தான் பித்த நீரை வந்து சுரக்கும். ஓகேவா? எது சுரக்க செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். துருப்பிடித்தலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு துருப்பிடித்தலுக்கான ஃபார்முலா Fe2O3 X H2O.
தலைமுறை பண்புகளை கொண்டு வருவது டிஎன்ஏ. நான் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மரபுடைமை அப்படின்னு ஒரு இதில் பார்த்துருக்கோம். ஸோ மரபுடைமை அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ. தலைமுறை பண்பு அப்படி இருக்கும். தாத்தாவோட பண்பு அப்பாட்ட இருக்கும், அப்பாவோட இது பையன்கிட்ட இருக்கும். இல்லை தாத்தா மாதிரியே பேரனோட பண்புகள் எல்லாமே இருக்கும். தாத்தா என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாரோ அதே இது பேரனும் பண்ணுவாங்க. அம்மா மாதிரியே பொண்ணு இருப்பாங்க, இல்லை பாட்டி மாதிரியே இருப்பாங்க, இல்லை அத்தை மாதிரியே ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தலைமுறை பண்புகளை கொண்டு வருவது டிஎன்ஏ. அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் அப்படி இருக்கும், அவங்களோட தோற்றமும் அப்படி இருக்கும். ஓகேவா? மேல் தோலற்ற விதைகளுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோடர். கண் உள்ளே நுழையும் ஒளியின் அளவு டேஸ் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ எது வழியாக கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்மணி மூலமாக கட்டுப்படுத்துகிறோம். 2 தொடர்ச்சியான முகடுகளுக்கு இடையே உள்ள தூரம் எல் எனில் அலைநீளம். ஸோ 2 முகடு இருக்கு, அதோட தூரம் வந்து எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அலைநீளமும் எல் தான். பொருளின் துகள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு சக்தி அதிகபட்சமா எந்த கம்பியில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி வந்து செம்பு கம்பியில வந்து அதிகமா இருக்கும். 2 வோல்ட் திசைவேகத்தில் நகரும் அரை எம் நிறைவுடைய பொருளின் உத்வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உத்வேகம் வந்து என்னதான் இருக்கும், எம் இன்ட்டு வீன் போடுவோம். ஸோ இதில் வந்து எம்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, எம்ங்கிறது எனக்கு அரை எம்னு கொடுத்துட்டாங்க நிறை. ஸோ நிறை வந்து அரை எம். ஸோ எம்முக்கு பதிலாக அரை எம் போட்டுக்கிறேன். விக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 2 வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீன் போட்டுக்கிறேன். விக்கு பதிலாக அரை இன்ட்டு 2 வீன் போட்டுக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், எம்வி. அப்போ பொருளோட உத்வேகம் என்ன, எம்வி. ஒண்ணுமே இல்லை, எம்வி. இது வந்து நிறையையும் இந்த திசை வேகத்தையும் நம்பர்ஸ்ல கொடுக்காம ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைங்கிறது ஹாஃப் நிறை, பாதி நிறைன்னு சொல்லியிருக்காங்க. விங்கிறது 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வின்னு சொல்லியிருக்காங்க. 2 கேன்சல் பண்ணும்போது உத்வேகம் வந்து எம்வின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு முகவர் W வேலையை T நேரத்தில் செய்தால் எவ்வளவு ஆற்றல் அளிக்கப்படுகிறது? ஸோ W வேலை T டைம்ல செய்யறாங்க. என்னது W/T, அவ்வளவுதான். ஸோ ஆற்றல் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா W/T. குளோரினில் இருந்து குளோரினுக்கும் பின்னர் புரோமைனுக்கும் பிறகு அயோடினுக்கும் செல்லும் போது எலக்ட்ரானோட எதிர் மின்னோட்டம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். ஃபர்ஸ்ட் குளோரின்ல இருந்து குளோரினுக்கு போகுது, அதுக்கப்புறம் புரோமைன்ல இருந்து அயோடினுக்கு போகுது. அப்படி போகும்போது எலக்ட்ரானோட எதிர் மின்னோட்டம் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். முடுக்கத்தோட அலகு என்ன இப்பதான் பார்த்தோம், மீட்டர்/செகண்ட்². ஒரு மனிதன் 5 மின்தடையங்களை கொண்டிருக்கிறான். அவை ஒவ்வொன்றின் எடை 1/5 ஓம். அவற்றை இணைப்பதன் மூலம் அதிகபட்ச எதிர்ப்பின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மின் தடயங்கள் 1/5 கொடுத்துருக்காங்க. 1/5ங்கிறது என்னதான் இருக்கு, டைரக்டா 5 அப்படின்னா அது வந்து சீரீஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1/5ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், இது வந்து பக்க இணைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ 1/5 எப்படி போடலாம், 1/5 + 1/5 எத்தனை, இது 5 மின்தடயங்கள்னு சொல்லிருக்காங்க. ஸோ 5 டைம்ஸ் ஆட் பண்ணும், 1/5 + 1/5 + 1/5. ஸோ ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 5/5 கிடைக்கும். ஸோ 1/1 ஓம் இருக்கும். ஸோ தலைகீழா போட்டாலும் 1 தான் கிடைக்கும். ஸோ 1 ஓம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ல டேஸ் என்பது எத்தனாயிக் அமிலத்தின் பொதுவான பெயர். ஸோ எத்தனாயிக் அமிலத்தின் பொதுவான பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, CH3COOH. இது எத்தனாயிக் அமிலம்னு சொல்லுவோம், அசிட்டிக் அமிலம்னு சொல்லுவோம். ஓகேவா? திசைவேகம் நேரம் தொடர்பான சமன்பாடு V = U + AT. திசைவேகம் மற்றும் நேரம் தொடர்பான சமன்பாடு. Vங்கிறது திசைவேகம், Tங்கிறது டைம். ஸோ திசைவேகம் வெலாசிட்டி, திசைவேகம் மற்றும் நேரம் தொடர்பான சமன்பாடு V = U + AT. அடுத்து சுமை தூக்குபவர் 20 கிலோகிராம் எடையுள்ள சாமான்களை தரையில் இருந்து தூக்கி 2 மீட்டர் உயரத்தில் வைக்கிறார் எனில் அவர் செய்த வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபார்முலா என்ன, mgh. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது செய்யப்பட்ட வேலை 400 ஜூல்னு கிடைக்கும். 18வது குழுவில் உள்ள தனிமங்கள் வந்து என்ன தனிமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஈர்ப்பு விசையால் முடுக்கப்பட்ட மதிப்பை வந்து எது பாதிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை வந்து பாதிக்காது. டேஸ் ஒளிவிளக்கில் மின்னிலைகள் கட்டும். இது வந்து பார்த்துட்டோம், இதோட நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த பல்பில் இருக்கக்கூடிய அந்த மின்னிலைகளுக்கு பேர் வந்து டங்ஸ்டன் மின்னிலைகள். ஓகேவா? ஸ்க்ளீரன் கைமா செல்களோட சுவர் வந்து கடினமாக இருப்பதுக்கு காரணம் அதில் லிக்னைன் இருக்கிறதுனால. மின்கம்பிகளை தயாரிக்க பயன்படும் உலோகம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் வந்து பயன்படும். சால்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டு. ஈஎம்னா என்னது, லெட்டு. ஸோ லெட்டு மற்றும் டின்னு, தகரம். லெட்டு மற்றும் டின்னு இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அது என்ன, சால்டர். சால்டருங்கிறது ஈயமும் தகரமும் சேர்ந்தது. லெட்டு மற்றும் டின் வந்து SN. ஓகேவா? பொருட்களின் இயல்பு பற்றிய அடிப்படை கோட்பாட்டை வழங்கிய விஞ்ஞானி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். ஸோ பொருட்களோட இயல்பு பற்றிய ஒரு கோட்பாட்டை வழங்கியவர் பேர் வந்து டால்டன். ஓகேவா? டால்டன் கோட்பாடு, ஜான் டால்டன்.
ஓகேவா. ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள டாப் 50 கொஷின்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸாம் வரும்போது வரட்டும். ஆகஸ்ட் 17 கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஸோ போஸ்ட்போன் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேவா. ஸோ நம்ம வந்து எக்ஸாம் வந்து எப்போ வந்தாலும் எழுதுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கணும். ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனாலும் ஹாப்பி ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம படிச்சுட்டு சீக்கிரமாக வேலைக்கு போகணும். அதுதான் நம்மளோட வேலை. ஓகேவா. இங்கே நம்மளோட வேலை என்ன, சீக்கிரம் படிக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால எக்ஸாம் வந்து எப்போ வந்தாலும் பாஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா படித்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ டெய்லி படிங்க. வேறு எந்த ஒரு இதையும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும், அந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி ஆகுங்கிறத டிஸ்ட்ராக்டே ஆகாதீங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிங்க. ஓகேவா. ஸோ ஃபுல்லாக உட்காந்து படிங்க. மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சயின்ஸு படிங்க உட்காந்து, ஜென்ரல் அவேர்னஸ் படிங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் சிஏக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இருக்குது. ஓகேவா. சிஏலேருந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 கொஷின் வரைக்கும் வரும். ஓவராலாக ஜென்ரல் அவேர்னஸில் 20 தான். ஸோ இந்த 20ல் 8 இல்லைன்னா 10 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை ஓரளவுக்கு முடிக்க பாருங்க. நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே படிச்சிருப்பீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிபிசி சிபிடி2 எழுதிட்டு வந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸை ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிச்சிருங்க. ஓகேவா. ஸோ சயின்ஸுக்கு நான் சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு 4 PDF கொடுத்துருக்கேன். ஸோ அந்த PDF வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. ஸோ அந்த 4 PDFஐ ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக முடிச்சிருங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் ரிவிஷன் PDF. இந்த 4 PDFஐ முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் எடுங்க. சயின்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் வரும். அது மாதிரி எக்ஸாம்லையும் 20+ மார்க்ஸ் வந்து வாங்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸ், ரீசனிங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிங்கும் படிங்க, சயின்ஸும் படிங்க, ஜென்ரல் அவேர்னஸும் படிங்க. 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா. ஸோ டெய்லி படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். டெய்லி படிங்க. எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. போஸ்ட்போன் ஆகும், நான் படிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் மூடி வச்சிடாதீங்க. எக்ஸாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. போஸ்ட்போன் ஆனால் ஆகிட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் படித்து எக்ஸாமுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்கிறது தான், உங்களுக்கு நம்மளோட சயின்ஸ் PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் PDF வந்து எப்படி வாங்குறதுன்னு. ஸோ வாங்கிக்கோங்க. தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 4 PDFமே ரெடி ஆயிடுச்சு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் ரிவிஷன் PDF 4 PDFமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சண்டேக்குள்ளே நான் கொடுத்துருவேன். எப்படியும் சாட்டர்டே நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா சண்டேக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த 2 PDFும் ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் 3,4 PDFும் கொடுத்துருவேன். ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் PDF வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் PDF வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் அவேர்னஸ் PDFும் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் ஓவராலாக 1800+ கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லா GK போக ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா. ஸோ 75% கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபுல்லாகவே இப்போ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே இப்போ வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் PDF மட்டும்தான் இருக்குது. அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெய்டு PDF. ஓகேவா. ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எப்படி வாங்குறது எல்லாத்தையும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்கிக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக சொல்லிக்கிறேன், டெய்லி படிங்க. படித்தா தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.